ஒரு அற்புதமான இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் நம்ம படத்தை பற்றி நிறையா இருக்குது. உயிர் தமிழுக்கு படம் எப்படி படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் கூட நம்ம படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான படம் தான் நம்ம உயிர் தமிழுக்கு. இதில் நிறைய திரைப்பிரபலங்கள் இருக்காங்க. அதில் ஹீரோ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மக்கள் போராளி அண்ணன் அமீர் அவர்கள். ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள். அப்புறம் கூடவே சேர்ந்து சுற்றுறதுக்குன்னே ஒரு கேரக்டர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு 6 பேர். அந்த 6 பேரில் 2 பேருங்க இருக்கும், ஒரு 4 பேர் இல்லை. அப்புறம் அண்ணன் ராஜ்குமார் அண்ணன், கஞ்சா கருப்பு அண்ணன், ஆனந்தராஜ் அண்ணன், மகாநதி சங்கர் அண்ணன், இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உயிர் தமிழுக்குள்ள 100% நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் அதை தேட்டரில் வந்து பார்க்கணும். எல்லாரும் சொல்கிறது தான் படம் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறத விட, ஆனால் தேட்டரு எல்லாருக்கும் முன்னால் நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் க்யூப்பில். அன்றைக்கி ஒரு விஷயம் போக முடியாதுங்கிறதுக்காக நீங்கள் போய் பார்த்துருங்க தலைவா அப்படின்னு பாபா சொன்னாப்புலன்னு சொல்லி போய் பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரு 2 வருஷம் இருக்கிற மாதிரி அமீர் அண்ணனுக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியாக இருந்து நீங்கள் கதை சொல்லி இல்லை இந்த கதையை ஒரு கேரக்டர், ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்காது. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இதை விஷுவலாக இருந்தால் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் ரைட் டைம் யோசிச்சிருக்கேன். அந்த விஷுவல் இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து கண்டிப்பாக வந்து நடிப்புலங்கிறத விட அவர் யதார்த்தமாக எப்படி ஜாலியாக ஒரு இடத்துல கதை சொல்லும் போது எப்படி ஒரு காமெடி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காமெடியாக படம் பூரா டோட்டலாக நடிச்சிருக்காரு. படம் ஒரு ஜாலியான படம். உயிர் தமிழுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஏதோ வழியில் வந்து ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி பெரிய ஆளாக வருவாங்க. டிக்கெட் கிழிச்சவெல்லாம் வந்து ஒரு பீரியடில் மந்திரி ஆகி அந்த மாதிரியெல்லாம் பெரிய லெவலில் போனாங்க. இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து எம்ஜிஆர் ரசிகனா சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்படியாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதிச்சார் அப்படிங்கிறது இந்த கதையோட முன்னோட்டமாக இருக்குது. இதில் எல்லா படத்துலையும் வந்து தலைவர் நடிச்ச அமைதிப்படையிலலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையில் வந்து வேறு லெவலுக்கு வந்து ஹியூமராக கொண்டு போயிருப்பார். அது பேசிக்கலாக வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டையில் வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். உயிர் தமிழுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை 2 நாட்களுக்கு முன்னாடியே நடத்தியாச்சு. அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஒன்றும் பொன்னியின் செல்வன் எடுக்கலை, கேஜிஎஃப் எடுக்கலை, அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை. ஒரு சின்ன படம், நிறைய உழைப்பு. ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரியாது இங்கே வர்றது வரைக்கும். அதுதான் உண்மை. ஆமாம், யாருக்குமே தெரியாது, அண்ணாச்சி சொல்கிறாரு. அதனால் இது இயக்குனருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு. ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி இருக்குது. அண்ணன் ராஜகபூர் சொன்ன மாதிரி இது பெரிய படத்துக்கு இருக்கிற மாதிரி, பெண்கருக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும். அது பெரிய ரிவர்ஸ் ஆகிரும். அது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் அண்ணாச்சி சொன்னது, சரவண சக்தி சொல்கிறது, அண்ணன் ராஜ் கபூர் சொல்கிறது, இவர்களெல்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்கிறது, இதெல்லாம் படத்தில் வேலை பார்த்தவங்க எப்போவுமே சொல்கிறது. இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க, படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. படம் ஆக சிறப்பாக வந்திருக்கு, இவர் அப்படி நடிச்சிருக்காரு, இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு. இதை விட கூடுதலான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான்னு போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே இருக்காதுன்றது தான் நிஜமான உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும்
இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக மூன்றாவது மனிதனாக சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும். அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. காரணம், அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால, ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினார். அதுக்கப்புறம் நைட்டு பேசினார். திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு காரில் ஒரு அரை மணி நேரமாக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் அந்த இடத்த எப்படி ரசித்தேன்டா, இந்த இடத்த எப்படி ரசித்தேன்டான்னு. அண்ணே சரிண்ணே விடுங்கண்ணே போதும்னே அப்படின்னு திரும்ப திரும்ப அண்ணே எனக்கே போர் அடிக்குதுண்ணே விடுங்கண்ணே. நான் சொல்கிறேன் கேள்றா வெண்ண அப்படின்றது. சரி அரை மணி நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறமா அந்த ராஜகபுரன்ட்ட பேசிக்கிட்டேன்னு வட்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். அவர் பத்தாவதுக்கு என்ன சொல்கிறாரு, நான் இன்றைக்கி நைட்டு வேறு பேசுவேன் பாரு இந்த படத்தை பற்றி இருக்காரு. அண்ணே நீங்கள் என்னத்தையாவது சொல்லி ஆகா ஒன்று எப்பா இதானா படம் நாளை கேட்டுற போகிறாங்க பிடிச்சிருக்குல்ல சொல்லிட்டீங்கல்ல போதும்னு. காரணம் எல்லாரும் ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, உயிர் தமிழுக்குன்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு. ஏன்னா மொழிகளிலேயே மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான். இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை, வேறு எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படி போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அவரும் அதில் குறிப்பாக ஏன் சீமானனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, அவர் ஏற்கனவே மணிவண்ணன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர். அதனால எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுடான்னு திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாவாவோ அண்ணாச்சியோ சரவண சக்தியோ பேசியிருந்தா அழிச்சிருங்க. நான் இதை உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள். உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம். நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காக அம்பிட்டு பேசுகிறீங்க, ஏசி ரூமில் எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு அளவையும் அரை மணி நேரம் லேட்டாக வேறு வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறான் மக்கள் போராளின்னு. எனக்கும் அந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன். பட்டங்களும் விருதுகளும் தகுதியின் அடிப்படையில் வரணும். நம்மளாம் போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அப்புறம் இதில் இருக்கிற இந்த போராளி என்கின்றது நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன், அதை இப்போவும் நான் சொல்கிறேன். போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை. எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் திலகம் அப்படின்ற பத்திரத்தை ஏற்புடைய பட்டம். ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம். ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது. இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அந்த வகையில் போராளி என்பது, நான் போராளி, ஒரு சினிமாவில் நடித்தேன், 4 படம் எடுத்தேன், 2 படம் நடித்தேன், நான் போராளின்னா ஈழத்தில் போராடிய மாவீரன் பிரபாகரன் யார்? அவர் போராளியா இல்லையா? அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோலை ஓட்ட தொழிலாளர்கள் தாமிரபரணி ஆற்றில் இறந்தாங்களே, அந்த போராளிகளை எப்படி பார்க்குறது? இப்போது நமக்கு நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடி உயிர் நீத்தாங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 13 பேர் செத்து போனாங்களே, அவங்க யார்? அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு, வெள்ளையன்ட்டு மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே, அவங்கெல்லாம் யார்? அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை. அவர் காசு வச்சுருக்காரு, அவரே ப்ரொடியூசரு, அவரே டைரக்டரு, அவரே சொந்தமாக வினையில் அடிக்கிறாரு, அதனால் போட்டுக்கிட்டாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை. அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் கேட்டுறாங்க. நான் என்னுடைய மாயவலையை வெறும் அமீர்னு தான் போட்டிருக்கேன், போராளின்னு தான் போடலை. அதெல்லாம் காலம் கொண்டு செய்யணும். ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும், அது கடைசி வரைக்கும் இருப்போம். இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா, எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில்? இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது. அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடைச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடைச்சிருக்கு. அந்த சினிமாவில் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள், அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம்.
அந்த வகையில் நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள், உங்களை ஏமாத்தாது இந்த படம், அந்த நம்பிக்கையை நான் தர்றேன். மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.